வணக்கம் Chef Vaithi, வெல்கம் பேக் டு Chef Vaithi's கிச்சன் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. முக்கியமாக வந்து பேக் சைடு வந்து லைன் போட்டு உள்ள அந்த குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரான் கிரேவியில் பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் பேஸ்ட் யூஸ் பண்ண கிடையாது. நான் கோகனட் மில்க் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். கடாயை வச்சு கடையில் ஆயில் ஊற்றி தேவையான ஆனியன் போட்டு அந்த ஆனியன் நல்லா சாத்தியாகணும். சாத்தியான பிறகு வந்து தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு தேவையான மசாலா ஆட் பண்ணி அந்த ப்ரானை ஆட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ப்ரான் கிரேவி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ப்ரான் வந்து 250 கிராம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 3 கீரி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 250 ml, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றி 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்ச பிறகு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்குவோம். அந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் வந்து நல்லா சாத்தியாகட்டும். ஒரு 50% சாத்தியான பிறகு நம்ம வந்து இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணி இன்னொரு 25% வந்து நம்ம ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாத்தி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்து நல்லா குக் ஆகணும். அதனால தான் ஆயில் நம்ம நிறையா ஊற்றுனது. அந்த ஆனியன் டொமேட்டோ நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் யூஸ் பண்ணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 50 ml வாட்டர் ஊற்றிக்குவோம். ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது கூடாதுன்னு சொல்கிறதுனா வாட்டர் ஊற்றிக்கலாம். முன்னே வதக்குனீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். வாட்டர் ஆட் பண்ணி 2-3 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சு இந்த ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரானை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா அதை வந்து வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 250 ml வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது கொதித்த பிறகு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சிருச்சு. இப்போது மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுடலாம் சிம்மில் வச்சு. இது கூட வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஃபினிஷிங் வந்து நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி தோசையாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஒரு ப்ரான் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.